வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆதி ஜெசிட்டு சொல்றாரு, நான் இது வரைக்கும் உனக்கு gift கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, டைமண்ட் நெக்லஸ், வாட்ச், செல்போன்லாம் gift பண்ணையே, நான் கூட அதெல்லாம் நீ gift பண்ண உடனே என்னை விட நீ பெரிய பணக்காரன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்க வீட்டுல வந்து பார்த்தப்ப அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ஜெசி சொல்றாங்க. நீ எதுக்காக அப்புறம் அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் எனக்கு கொடுத்த அப்படின்னு ஜெஸ்ஸி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஜெஸ்ஸி, நான் சொல்றதை மட்டும் நீ கவனி அப்படின்னு ஆதி சொல்றாரு. நான் உனக்கு கொடுத்த கிஃப்டை பத்தி எங்க வீட்டுல யார்ட்டையுமே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா என்னோட 2 அண்ணிகளுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, தெரிஞ்சா அவங்க என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க மட்டும் இல்ல, எங்க வீட்டுல யாருக்கு தெரிஞ்சாலும் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னடா சப்பையா ஒரு ரீசன் சொல்ற அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நீயே வாங்கிக்கோ அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. எல்லா கிஃப்டும் உன்கிட்டயே இருக்கட்டும், ஆனா அதை பத்தி யார்கிட்ட மட்டும் நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா சந்தியா மயில்கிட்ட சொல்றாங்க, இந்த பணம் தொலைஞ்சு போச்சு இல்லையா, அது சம்பந்தமா எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. சக்கரைட்ட நான் கேட்டேன், இந்த பணத்தை பிரிக்கிறதுக்கு பேங்க்ல பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே, அதை நீ தான் அவனுக்கு கொடுத்தன்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலமா அப்படின்னு மயில் சொல்றாங்க. அந்த பேண்டோட போட்டோவை இப்போ சந்தியா மயில்கிட்ட காமிக்கிறாங்க. ஆமாமா, இதை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு மயில் சொல்றாங்க. இது பணம் சம்பந்தப்பட்ட பொருள்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களாமா அப்படின்னு மயில் கேக்குறாங்க. உண்மையில எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது மயில் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இந்த விஷயத்துல எனக்கு உன்னோட உதவி மட்டும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன உதவினாலும் சொல்லுங்கம்மா, நான் பண்றேன் அப்படின்னு மயில் சொல்றாங்க. அடுத்ததா இப்போ அர்ச்சனா செந்தில்கிட்ட சொல்றாங்க, என்ன மாதிரியே அத்தைக்கும் சந்தியா போலீஸ் வேலைக்கு போறதுல விருப்பம் இல்லை போல, அதனாலதான் இந்த மாதிரி கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தை சரியான ஆள் தான், அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, அம்மாவுக்கு அண்ணி போலீஸ் வேலைக்கு போறது பிடிக்கலன்னா அதை நேரடியாவே சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பாட்டியையும் எதிர்த்து அண்ணியை எக்ஸாம் எழுதுறதுக்கு அம்மா தானே அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு வேணா பெருசா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம், அவங்க எல்லாம் போலீஸ் ஆகிறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனா செந்தில்கிட்ட சொல்றாங்க, இந்த விஷயம் எல்லாம் சினிமால தாங்க நடக்கும், கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு சந்தியாவால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, நீ இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்தா அந்த பணத்தை நீ தான் எடுத்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இங்க பாருங்க, அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை, அதை நான் அன்னைக்கே உங்ககிட்ட உறுதியா சொல்லிட்டேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. ஒருவேளை பணத்தை எடுத்தவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு ஏன் மேல அவ பழிய போட்டுருவாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. சந்தியா நீ அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது, உண்மையிலே பணத்தை எடுத்தது யாருன்னு ஆதாரபூர்வமா அவங்க நிரூபிப்பாங்க அப்படின்னு செந்தில் சொல்லிடுறாரு. அடுத்ததான் சரவணனோட அப்பா சிவகாமிட்ட சொல்றாரு, சந்தியா வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கல தானே, அதனால தானே அவளுக்கு இவ்வளவு முட்டுக்கட்ட போடுற அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கிறா சந்தியா, அந்த சந்தோஷத்தை கூட அவளால அனுபவிக்க முடியாம பண்ற அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை சந்தியாவால இந்த பணத்தை திருடினவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அவளை நீ ட்ரைனிங் அனுப்ப மாட்டியா, சொல்லு சிவகாமி அப்படின்னு கேக்குறாரு. சிவகாமி சொல்றாங்க, நீங்க சொல்றது அதுவும் உண்மைதான் இதுவும் உண்மைதான், சந்தியா வீட்டுல அந்த போலீஸ் வேலையை பார்க்கட்டும், அவளுக்கு இது ஒரு ட்ரைனிங் கூட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிமே இதை பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க சிவகாமி. அடுத்ததா ஆதியோட நிச்சயதார்த்தத்துக்கு வீட்டுல எல்லாருமே கிளம்புறாங்க. மயில் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், மண்டபம் பக்கத்துல தானமா இருக்கு, நான் நடந்தே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா எல்லாருமே கார்ல ஏறி உட்காடுறாங்க. சந்தியா மட்டும் ஏதோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. சரவணன் சந்தியாட்ட கேக்குறாரு, என்னங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னோட பர்ஸை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேங்க, அது எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தியா. எல்லாருமே கிளம்பி இப்ப போயிடுறாங்க. சந்தியா மயில் 2 பேரும் சேர்ந்து இப்ப ஆதி ரூம்ல தேடி பாக்குறாங்க. பணம் சம்பந்தமா ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. சந்தியா ஆதி ரூம்ல இருக்கிற பேக் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பேக் ஒன்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது டைமண்ட் நெக்லஸ் வாங்கினதுக்கான பில் அதுல இருக்கு. மயில்கிட்ட சந்தியா சொல்றாங்க, நீ மண்டபத்துக்கு முன்னாடி போ, என்னை யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வந்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கிருந்து போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததா நாளைக்கு எபிசோட்ல சந்தியா டைமண்ட் நெக்லஸ் வாங்கினது ஆதி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு விரும்புறாங்க. அதுக்காக இப்போ ஜெஸ்ஸிட்ட என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜ்ல சொல்றாங்க. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு ஆதி எதுவும் ப்ரெசென்ட் பண்ணானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆதிட்ட டைமண்ட் நெக்லஸ் கேட்க வேண்டியதானே ஜெஸ்ஸி அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஆதி ஏற்கனவே டைமண்ட் நெக்லஸ் எனக்கு கொடுத்துட்டா சந்தியா அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்றாங்க. ஆதி உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. இல்ல, நான் ஜெஸ்ஸிக்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன், அதை பத்தி தான் அவ சொல்றா அப்படின்னு சமாளிக்கிறாரு. சந்தியாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த பணத்தை எடுத்தது ஆதி தான் அப்படின்றது.
அடுத்ததா சந்தியா ஆதிட்ட அந்த பில்லை காமிச்சு கேக்குறாங்க, இந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்குறதுக்கு பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆதியும் இப்போ வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, இந்த உண்மையை பத்தி வீட்டுல யார்ட்டுமே சொல்லிடாதீங்க அண்ணி அப்படின்னு சந்தியாவோட காலில் விழுந்து கெஞ்சுறாரு. சந்தியா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.